ஹலோ சொல்ல சுவினே. ஆமாம் இல்லை ஆடியோ குவாலிட்டியே கேட்க மாட்டேங்குது, எதுக்குன்னே தெரில. சரி நான் ஏதாச்சும் பண்ணுறேன், நீ வை. ஆடியோ குவாலிட்டி கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? சரி ஏதாச்சும் யோசிப்போம். என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம். மகனே விஷ்ணு, நான் தான் முருகன் பேசுகிறேன். உன் வீட்டில் வாசலில் போய் பாரு கொஞ்சம். வெறும் கனவு தானா? முருகர் நம்ம கனவுல வந்து உன் வீட்டில் வாசலில் போய் பாருன்னு சொன்னார். சரி என்னன்னு பார்க்கலாம். முருகர் சொன்ன மாதிரி இங்கே ஏதோ பெட்டி இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய பெட்டின்னு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க வேண்டியதான். வாங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த பெட்டிக்குள்ளதான் மெயின் ஐட்டமே இருக்கு. ஃப்ளிப்கார்ட்னு போட்டு தந்துருக்காங்க. இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கத்திரிக்கோல் வேணும், நான் கத்திரிக்கோல் இட்டேன். சரி இப்போ நம்ம கத்திரிக்கோல் பண்ணோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. உள்ளே என்ன இருக்கும் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, மைக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். காலர் மைக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நானும் இப்போ தான் பிரிக்கேன், இதுக்கு முன்னாடி பிரிச்சுலாம் வைக்கல. சரி ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு மைக்கு, அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேஷ்பேக் ஏதோ ஆஃபர் என்னன்னு தெரில, அதெல்லாம் தேவையில்ல. இங்கே பாருங்க நம்ம மைக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஒயர் நல்ல பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஒயர் 3 மீட்டர் என்னமோ போட்டுருச்சு, சரியாக எனக்கு தெரில. இந்த ஸ்பான்ச் அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த காலத்தில் இந்த பக்கத்தில் ஆமாம் இந்த இதில் நம்ம இந்த கிளிப்பு மாதிரி இருக்குது. இதை நம்ம அப்படியே ஷேர் பண்ண நல்ல டைட்டாக தான் இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது. இதை நம்ம அப்படியே ஷேர் பட்டனில் மாட்டி பேசலாம். அதுக்குண்டான ஃபோனில் குத்தி பேசுவோம்ல, அதுக்குண்டானது சூப்பராக இருக்குது. இந்த மைக்கு எப்படி இருக்குது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ நம்ம எதுக்கு ஹாலில் இருந்து ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து லோ வால்டேஜாக இருக்குது, அதனால் லைட்டு எதுவுமே அவ்வளோ எரியல. இங்கே நல்லா சூப்பர் வால்டேஜாக இருக்குது, அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். மைக்கெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மைக்கு. இப்போ தான் நான் முதலாக இந்த மைக்கை கையில் பிடிக்கேன், இதுக்கு முன்னாடி பிடிச்சதே இல்லை. சரி இப்போ நான் இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அறிவிக்கலாம் சூர்வியாச். ஓகே, இப்போ எப்படி இருக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் தெரியும் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இந்த மைக் குவாலிட்டி பிடிச்சிருந்தா மறக்காமல் யாரும் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது என் கடமை, நான் சொல்கிறேன். இந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் சிம்பிள் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க, ஓகேவா? சூப்பராக இருக்குது. சரி நாளைக்கு இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். பை பாய்.